வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சேனலுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இனி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருக்கிறோம். எதுவுமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் உள்ளே போய் எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வீடியோ நிறைய பேர் பார்க்கல. இங்கே பாருங்கள், நிறைய ஜியு போப், ஊவேசா, வீரமாமுனிவர் அவங்களோட வீடியோலாம் நிறைய போட்டிருக்கு. திருக்குறள் பற்றி, பாரதியாருடையது, இது எல்லாமே போட்டிருக்கு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருட்கள், அப்புறம் சுட்டெழுத்துக்கள், இது எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், 8th நம்ம 2 பார்ட்டாக போட்டுட்டோம். இப்போ இன்றைக்கி நம்ம 3rd பார்ட் பார்க்கலாம். புது புக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே புது புக் தான், நியூ புக் தான். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நோயும் மருந்தும். நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்றே நம் முன்னோர்கள் குறிப்பிட்டனர். அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன. அத்தகைய கருத்துக்களை நீலகேசி பாடல்கள் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும். உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும். நிழல் இகழும் பூணாய் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. ஆசிரியர் கொடுக்கல அப்படின்னா என்ன காரணம்? ஆசிரியர், இந்த நூலுக்கு நீலகேசிக்கு ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர் பெயர் தெரியாது, குறிப்பு எதுவும் கிடையாது. தீர்வன நீங்குபவை. உவசமம் அடங்கி இருத்தல். ஓசமம்னா அடங்கி இருத்தல். நோட் பண்ணிக்க, புதுசாக இருக்குது. தீர்வனா ஓகே. உவசமம் அடங்கி இருத்தல். நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பேர்தற்கு அகற்றுவதற்கு. திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. திரியோகனா 3 யோக மருந்து. தெளிவு நற்காட்சி. திறந்தன தன்மையுடையன. கூற்றவா பிரிவுகளாக. பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே. பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவளே. பிணினா துன்பம். ஓர்தல்னா நல்லறிவு. பிறவார் பிறக்க மாட்டார். பாடலுடைய பொருள் பாருங்கள். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக. ஒன்று பாருங்கள், மருந்தினால் நீங்கும் நோய் ஒரு வகை. எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை. அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. வெளியிலேயே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளாரே இருந்து நம்மளுக்கு முழுசாக இது தந்துட்டுருக்கிறது இன்னொரு வகையான நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3. 1 நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். இதை நோட் பண்ணிங்க. அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள். இதுக்கு நல்லறிவு, நல்காட்சி, நல்லொழுக்கம், இதுதான் அதற்குரிய மருந்துகள்னு சொல்லியிருக்காங்க. நீலகேசியை பற்றி பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 50 காப்பியங்கள் தெளிவாக எல்லாமே 5 நூல்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உள்ளே போய் வீடியோ ஃபுல்லாக எல்லா வீடியோவையும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு என்னென்ன போட்டிருக்கிறோன்னே தெரியாது. மணிமேகலை, சிலப்பதிகாரம், இதுலேருந்து சாப்டர்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். நம்மளோட இது சேனலில் இது அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உள்ளே போய் 50 காப்பியங்கள் ரொம்ப முக்கியம். அது அடுத்தது அது யாரும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நான் 50 காப்பியங்கள் போடல. யாராவது கேட்டிங்கன்னா கமெண்டில் கொடுத்தீங்கன்னா நான் போடுறேன். நீலகேசி 50 காப்பியங்களுள் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை
வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. இது என்னதுங்க? சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. இன்னொரு இது இருக்குது, நீலகேசிக்கு இன்னொன்று எதிர் இது, அது உள்ளே போய் நீங்கள் அந்த இதில் தெரிஞ்சுக்கோங்க. அதில் எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்கு. நீலகேசிக்கு ஆப்போசிட்டாக ஒரு நூல், என்ன நூல்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், கண்டுபிடிங்க. இல்லைன்னா அந்த சேனலுக்குள்ளார போய் பாருங்கள், நம்மளோட வீடியோவில் தான் இருக்குது. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. இதில் எத்தனை சருக்கங்கள் இருக்குதுங்க? 10 சருக்கங்கள். சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் தெரியாது. நீலகேசி காப்பியத்தின் தருவுரை சருக்கத்திலிருந்து இந்த 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழணும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவை உண்டார்னா இவை குட்டல் உண்டார், தாமினா தாமினி. பாருங்க, வருமுன் காப்போம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் வந்த பிறகு தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை. இவற்றை விளக்கும் பாடல்கள் அறிவோம். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இந்த மாதிரி அந்த ரைமிங் கொஞ்சம் இதாக வர்றதெல்லாம் யார் எழுதியிருப்பானா? கவிமணி தேசிய விநாயகனார். அவருடைய பாடல்களே வந்து அந்த தருமப்பா இந்த மாதிரி சொல்லுவார், வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அது கொஞ்சம் அந்த ஒரு க்ளூ சின்ன ஒரு இதுலேயே அதை கண்டுபிடிச்சிடலாம் கவிமணியோட தான்ட்டு. பாருங்கள், உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையே நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. இது வந்து 7th கொடுத்துருக்காங்க இந்த பாட்டு, நியூ புக்கில் பார்த்துங்க. அப்போ இது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க. ஏன்னா இது ஓல்டு புக்லேயும் நம்மளுக்கு வந்துருந்துச்சு, பழைய சிலபஸ்லேயும் இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன்ஸ். கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டுப்பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயதும் தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. நித்தம் நித்தம் நாள்தோறும், மட்டுனா அளவு சாப்பாடு சாப்பிடுங்க, மட்டுனா அளவு, சுண்டனா நன்கு சுண்ட பசித்த பின் அப்படின்னா நன்கு பசித்த பின் அப்படின்னு சொல்கிறாங்க. வையம்னா உலகம், பேணுவையேல் பாதுகாக்கிறது, பேணுவதுனா திட்டு முட்டுனா தடுமாற்றம். பாடலின் பொருள் பாருங்கள். உடலில் உறுதி கொண்டவரை உலகில் மகிழ்ச்சி உடையவராவார். உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம். காலையும் மாலையும் நடற்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர யமனும் அணுக மாட்டான். எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குடித்தல் வேண்டும். நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும், 100 ஆண்டு வாழ வைக்கும் அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக. ஆகவே நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ் பெற வாழ்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கவிமணி பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் நம்ம வீடியோவில். அவருடைய நூல்கள், அவருடைய மேற்கோள்கள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். அங்கே போய் பாருங்கள், உள்ளே போய் சேனலில் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் நம்மளுக்கு பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தார். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். இதில் பாருங்கள், முக்கியமான குறிப்பு இதில் புதுசாக இருக்குது. எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாங்க? 36 ஆண்டுகள், 36 நோட் பண்ணிக்கங்க. இவருடைய நூல்கள் என்னென்னு பாருங்கள். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழிமான்மியம், கதர் பிறந்த கதை ஆகிய கவிதை நூல்களையும் உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து தான் இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 7th புக்லேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்குறாங்க கவிமணி பற்றி. ஸோ 6th 7th 5th எல்லாத்துலேயும் கவிமணி பாடல்கள் வந்துகிட்டே தான் இருக்குது.
காந்தியடிகள் போற்ற வாழ்ந்தார் வையம். காந்தியடிகள் எது போற்ற? உலகம்னா வையம். அப்போ வையம். நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடமெங்கும். மோனைனா என்னங்க? முதல் எழுத்து ஒன்றி வருவது. இந்த பாடலில் என்னென்ன மோனை சொற்கள், என்னென்ன எதுகை, எது இயைபுன்னு சொல்லியிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா இரண்டாம் எழுத்து, இயைபுனா லாஸ்ட் எழுத்து, கடைசியாக இருக்கிற எழுத்துக்கள். இதில் அதிகமாக வந்திருக்கு, அதனால தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உடலின் உலகில், இது ரெண்டும் மோனை ஊ. அதே மாதிரி இடமும் இனிய, சுத்தமுள்ள, சுகமும், நித்தம் வராது, இங்கே இது இருக்குது. காலை காற்று, காலை காலன். ஓகே, இதெல்லாமே மோனை வேர்டு. அதே மாதிரி எதுகை என்னென்ன வரும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சுத்தமுள்ள, நித்தம், இந்த இத்து வருது இங்கே. அதே மாதிரி இங்கே காலை இங்கே வருது. கூளை ஏழை அப்படின்ட்டுருக்கு, ரெண்டாவது எழுத்து தான் அதெல்லாம். ஓகே, அது மாதிரி செகண்ட் எழுத்து எதெல்லாம் ஒன்றி வருதோ அது எதுகை. அதுக்கப்புறம் லாஸ்ட் எழுத்து எது ஒன்றி வருதோ அதெல்லாம் இயைபு. இங்கே பாருங்கள், குடியப்பா, உறங்கப்பா, இங்கே மாதிரி அப்பா அப்பான்னு வந்திருக்குங்க. அறிவாயோ காப்பாயோ, அறிவாயே காப்பாயே இதெல்லாம் வந்திருக்கு. வாழ்வாயே இதெல்லாமே இயைபு. இங்கே மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழர்கள். தமிழ் மக்கள் உடல் கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர். உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றி செய்திகளை சித்த மருத்துவர் சிவராமன் அவர்களிடம் உரையாடி அறிவோம். சிவராமனுடைய இப்போ நம்ம பாருங்கள் கரண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு, நம்ம சித்த மருத்துவர் சிவராமன் அவர்களை சந்தித்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் நான் முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நான் இதை பார்க்கலான் இருக்கிறேன். அதனால் அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசிவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளை கண்டறிந்து உடலின் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. சாங்கியம், ஆசிவகம். தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாட்டு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது. நம்ம தமிழர்களுடைய மருத்துவம் எப்படி தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது எப்படிலாம் மருத்துவம் விரிந்திருக்கு, என்னென்ன மருத்துவம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், மரபு சார்ந்த சித்த வைத்தியம், உணவு சார்ந்த மருத்துவம், பண்பாடு சார்ந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவம், நாட்டு மருந்தாகவும் இது சுருங்கியது. இங்கே நோய்களை பற்றி சொல்லியிருக்காங்க, நோய்கள் எதனால் வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒரு லைன் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லைனு. இங்கே பாருங்கள், வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாரே என்றனர் சித்தர். வேர் தலையால் குணமடையாத போது சில நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாசனங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தாவரங்கள் மட்டுமே இல்லாமல் இதையும் பயன்படுத்தி அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படி தாது பொருட்களையும் உலோகங்களையும் கூட பார்த்தார்கள். இப்படி நம்மளுக்கு இந்த காரணம் கூற்றலை கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நினச்சிக்குவோம் தாது பொருட்களையும் உலோகத்தையும் எப்படி மூலிகையாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கண்ட்ரிலையும் ஒரே மாதிரியான மருத்துவம் இருக்காது அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபோட இது. ஒரே எடை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு டோஸ் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா
அந்த எடையை போட்டு நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த எல்லா கண்ட்ரிலையும் ஒரே மாதிரியான மருந்துகளே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் இதில் சொல்கிறாங்க. தமிழர் மருத்துவத்தில் உணவின் நீட்சியாகவே இது இருக்குது அப்படின்னு மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். ஆனால் தமிழர் மருத்துவத்தில் அதற்கு காரணம் மருந்து என்பது உணவின் நீட்சி, உணவோடைய நீட்சியாக தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கவளம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தில் லேகியம் சூரணத்தையும் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை ஏற்படுத்தி தருவதில்லையோ அதுபோல் சித்த மருந்துகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. இருந்து போலும் சித்த மருத்துவம் ஓகே பாருங்கள், தனித்துவமான பார்வை இதன் மூலம் முதல் சிறப்பு. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம். இந்த மருத்துவத்தின் பயன்பாடு மூலக்கூறுகளும் மருந்துகளும் சுற்றுச்சூழலை கொஞ்சம் கூட சிதைக்காது. நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற திருக்குறளின் வழி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக ஆக்குவது இதன் வேலை. அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம இது மாசடைஞ்சிருக்கு அப்படின்னு அதை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் மரபு ரீதியாக எப்படி இதாகுது அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி உணவு கட்டுப்பாடு முறை, அதாவது உடல் எடை அதிகமாகிடுச்சுன்னா எந்த மாதிரியான உணவு கட்டுப்பாடெலாம் பண்ணுறோம், நம்மளே எடுத்துக்கிறோம் உணவு கட்டுப்பாடு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் நம்ம குடும்ப மருத்துவர்கிட்ட கேட்டு அது எப்படி உடம்பை குறைக்கிறது அப்படின்னு சரியாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பேராகிராஃபில். நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகளுள் சில என்னென்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். இங்கே பாருங்கள், சமையல் அறிவில் செலவிடும் நேரத்தை நலவாழ்விற்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைபயணம், 15 நிமிடம் யோகா, 45 மினிட்ஸில் 3 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஹவர் நடந்துட்டு வருவோம். ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்தோன்னு தெரியாது, மெதுவாக அப்படியே போயிட்டு வர வேண்டியதான் வாக்கிங்கிற பேரில். அப்படி இல்லாமல் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணீர் அருந்துதல் ஆகியன அவசியம். இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற ஊர்களில் விளையிடக்கூடிய ஆப்பிளை சாப்பிட்றத விட நம்ம ஊரில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை சாப்பிட்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள். அதை ஒரு கோத்ரூ பண்ணிக்கங்க, அவ்வளோதான். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதை பயன்படுத்தினாங்க, தாவரங்களை பயன்படுத்தினாங்க. அப்புறம் உலோகங்களை கூட பயன்படுத்தினாங்க. தாவரங்கள் பதிலாக அதுக்கப்புறம் உலோகங்களையும் பயன்படுத்தினாங்க. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது என்ன உணவின் நீட்சியாக உள்ளது. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாக உள்ளது. உடல் எடையை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்கள் ஒன்று இரத்த கொதிப்பு தான். சமையல் அறிவியல் செலவிடும் நேரம் நலவாழ்வுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் மூளை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. எத்தனை? 100 பில்லியன், 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்பு உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியவை எனலாம். மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல இதை 3 பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றனர். அது உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளையில் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. உடம்பில் உள்ள சிறுமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. சிறுமூளை எதை கட்டுப்படுத்துதுன்னு பாருங்கள், உடலின் அசைவுகளையும். நம்மளுக்கு சயின்ஸில் படிக்க வேண்டியதை இன்றைக்கி இங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்தே நம்மளுக்கு கொஷின் கேட்டுருவாங்க. மூளை பற்றி கொஷின் நம்மளுக்கு இங்கேருந்தே வந்துடும்.
மூளை ரொம்ப பசி உள்ளது. பசி என்றால் சாம்பார் சாதம் அந்த மாதிரி இல்லை, உயிர்வழி பசி. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படும். நோட் பண்ணிக்கிங்க, இந்த இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான். இங்கே பாருங்கள், 800 மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறது. மூளை உடம்பின் எடையில் 50ல் ஒரு பங்கை இருந்தாலும், மூளை உடம்போட எடையில் 50ல் ஒரு பகுதி தான் ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் அது குருதி உயிர்வழி ஆகியவற்றின் மொத்த தேவையில் 5ல் ஒரு பாகத்தை அபகரித்து கொள்கிறது. மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை. அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், தலையின் பகுதியில் நடைபெறும் தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைத்து நிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பம் விடுவது எதுங்க, ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக எது செயல்படுகிறதுங்க? முதுகெலும்பு செயல்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க, மூளைக்கு பதிலாக எது செயல்படுகிறது? முதுகெலும்பு. இதில் ஏப்பம் விடுவதும் சேர்த்திக்கோங்க. இங்கே பாருங்கள், நம் உடலின் நிறைய பாகங்களை நாம் விருப்பப்படி செயல்படுத்துகிறோம். கையை ஆட்டுவது, பரதநாட்டியம் ஆடுவது, முதுகை மூக்கை தொடு, இவையெல்லாம் மேலிடத்திலிருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கைகள். தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது, இவற்றுக்கெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாதாகவே இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் தான் செயல்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான் தன்னிச்சையாக சீக்கிரமாக வேகமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும், வலப்பக்க செய்திகள் வலப்பக்கமாக ஒரு செய்தினா மூளையின் இடப்பக்க பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்திக்குங்க. நம்மில் பெரும்பாலானவர்கள் வலது கைகாரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையில் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால் தான் என்று சொல்கிறார்கள். இடது பாதிதான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. இந்த ஏரியாவை பார்த்துக்கோங்க. இதை கொடுத்து இடது வலது அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இடது பாதி பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது. அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது போன்ற இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்துக்கொள்கிறது. நம் மொழி அறிவு கூட இடது பகுதியோட வேலை தான். நம் மொழி அறிவு கூட. இடது பகுதி அண்ணன் என்றால் வலது பாதி வந்து என்னதுங்க, தம்பி. இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாம் வலது பாதியில்தான் வலது பாதி சரியில்லை எனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம். வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாள்பவர்கள், பிற இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் பட்டய கணக்காளர்கள், கணக்காசிரியர்கள், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் போன்றோர் இடதும் வலதும் சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் உண்டு. இதெல்லாம் ஹைலைட் பண்ணதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மூளையும் உணர்வுகளும், கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு எல்லா உணர்ச்சியும் இது கட்டுப்படுத்துகிறது சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. நாம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரிகளின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி இவற்றையெல்லாம் நாம் விரைவில் மறப்பது இல்லை. தற்காலிக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு இன்று காலை போன வாரம் சாப்பிட்டது நினைவில் இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பாயிண்ட்டை நம்ம படிக்கிறதுக்கு பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. அதுதான் சொல்கிறது. திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறத ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறது. ஏற்கனவே நம்ம ஃபுல்லாக ஒரு நல்ல தெளிவாக படித்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறக்கூடாது. எப்பயுமே படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து எப்பயுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தமிழ் படித்து முடிச்சுட்டு அது ஓரங்கட்டி ஒரு இதில் வச்சுட்டு அடுத்த சிலபஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா தமிழ் அப்படியே தேங்கி கிடக்கும். எடுத்து பார்க்கும்போது கொஷினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ டெய்லியுமே தமிழுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கியே ஆகணும். அதை டச் பண்ணிகிட்டே இருந்துகிட்டே இருக்கணும்.
எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்கிறேன், எந்த சப்ஜெக்டையுமே நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது. அதனால் எல்லாத்துக்கும் ஈவனாக டைம் கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதுதான் இங்கே இது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளால் நினைவில் வச்சுக்க முடியும். ஆயிரக்கணக்கான கொஷின், லட்சக்கணக்கான கொஷின் கூட நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியும். நீங்கள் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. முடியும், உங்களால் கண்டிப்பாக முடியும். இங்கே பாருங்கள், தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. அதனால தான் நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப 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 நினைக்கும் போது அது வந்து நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து 200க்கு நீங்கள் வந்து 170 180 அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ஒரு நல்ல ஒரு சார்ட்டில் அழகாக நோட் பண்ணி நல்ல ஒரு பிக்சர் போட்டு அதை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு செவத்துலேயோ இல்லை டேபிளுக்கு முன்னாடியோ ஒட்டி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதை பாருங்கள், அதுவாகவே வாழுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு டெய்லி அதுக்கு அந்த வேவ் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு நிறைவேறும். எண்ணங்கள் தாங்க வாழ்க்கை. நம்ம திரும்ப திரும்ப ஒரு எண்ணத்தை நம்ம மூளையில் செயல்படுத்திக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக அது சக்சீட் ஆகும். இதுதான் படிக்கிறதுக்கான. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிக்கோளை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம வேகமாக நம்மளையே முன்னெடுத்து சென்றுட்டு கொண்டுகிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் தான். நம்மளோட வீடியோவில் கூட நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இது என்னென்ன பண்ணலாம், எப்படி டாக்டிக்ஸு, அதுக்கப்புறம் மெடிடேஷன் என்ன பண்ணலாம், சின்ன மெடிடேஷன், இது எல்லாமே நம்ம எப்படி வந்து மைண்டில் அதாவது ஞாபக சக்தி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதுக்கான விஷயங்களுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் யோகாவில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், அதுவும் ஒரு இது. இங்கே பாருங்கள், உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நம்ம எல்லோருக்கும் ஏற்படுகிறது. இதெல்லாம் ஓகே. இங்கே பாருங்கள், நம்ம தூங்கும்போது என்னை ஏதோ அமுக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் நேரம் நம்மளால் கை காலை கூட அசைக்க முடியாமல் அதை தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்திரிக்க முடியாமல் போயிடும், அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் பாருங்கள், அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம். இதை நோட் பண்ணிங்க. எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை? 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு, கொஞ்ச நேரம் பகல் கனா இப்படி தான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம், பகலிலும் சரி இரவிலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப அப்படியே டீப்பாக திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே உங்களால் அந்த விஷயத்தில் பர்டிகுலர் விஷயத்தில் உங்களால் இது பண்ணவே முடியாது, கண்டினியூ பண்ணவே முடியாது. அது நம்மளுக்கே அறியாமல் நம்ம உடனே அடுத்த நம்மளோட எண்ண அலைகள் அடுத்த விஷயத்துக்கு போயிடும். இதுதான் சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்மளால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ரொம்ப நேரம் அது வந்து யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு மூளை வந்து இது இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை. இதை நோட் பண்ணிக்கங்க. சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் 20 வருடம், எவ்வளோ வருடம் தூங்குகிறான்? 20 வருடம், 3 லட்சம் கனவுகள் காண்கிறான். நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளில் முக்கிய நிலை தான். கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர். கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திரும்பி வைப்பது போன்றது என்கிறார். அப்துல் கலாம் சொன்னது இங்கே நினைவுக்கு வருதுங்களா? கனவு காணுங்கள் இளைஞர்களே, கனவு காணுங்கள் அப்படிங்கிறார். நம்ம கனவு எண்ணங்கள் தாங்க நம்ம கனவு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கனவாக வெளிப்படும், நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அதுதான் கனவாக வெளிப்படும். ஸோ அந்த கனவுகள் நம்ம திரும்ப 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 நல்ல எண்ணங்களை விதைக்க அது கனவாக அதுதான் கனவாக வருது, அதுதான் செயலாகவும் மாறுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு இன்னும் கூட நம்ம இன்னையிலேருந்து புதிய மனிதர்களாக நீங்கள் வந்து இன்னையிலேருந்து நீங்கள் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களால் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை போய் உங்களால் அடைய முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது. ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் பவர் இருக்குது, இல்லாமல் கிடையாது. நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்ம எந்த லட்சியத்தை நோக்கி செயல்படுறோமோ அந்த லட்சியத்துக்காக மட்டுமே, அதை நோக்கி மட்டுமே எல்லாமே அதை மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இதை அடைய முடியும். அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ஃபோன் எடுக்கலாம், ஃபோனில் எல்லாத்துக்கும் சேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இது பண்ணுங்கள். பாருங்கள், மொழி அதாவது
இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. சிம்பான்சி இந்த குரங்குகளுக்கெல்லாம் அவங்க வந்து பயிற்சி கொடுத்து பார்த்தாங்க, எதுவுமே பண்ண முடியல. பட் மனிதன் மட்டும்தான் இது எல்லாத்தையும் எல்லா வித்தைகளையும் அவனால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாம் தினமும் கற்கிறோம், கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். கற்க நம் நியூரான்களின் இணைப்புச் சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது, அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது. கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கிறது என்பது மட்டும் உறுதி. கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனாலும் மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது, அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? நம்ம கற்க ஒவ்வொன்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்ம மூளையை எப்படி செயல்படுத்தலாம், அது எவ்வளோ பெரிய இது அப்படின்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளோட வீடியோவில் நான் வந்து நம்மளோட எண்ண அலைகள் அது எப்படி நம்ம பிரபஞ்சத்தோடு இது இணைக்கிறது, அது எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது, இது எல்லாமே இது படிக்கிறது ஒரு டாக்டிக்ஸ்னால் அது ஒரு டாக்டிக்ஸ். ரெண்டையும் செயல்படுத்தும் போது நம்ம வெற்றி பெற முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது யார் எழுதியிருக்காங்கன்னா சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். இதை கேட்டிருக்கிறாங்க, சுஜாதாவின் இயற்பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே ரிப்பீட்டட் கொஷின் தான். இவர் வந்து சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள் ஆகியவை அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். பார்த்துக்கோங்க, மின்னணு வாக்கு எந்திரம் இப்போ வந்திருக்கு இல்லைங்களா, அதில் முக்கிய பங்காற்றியுள்ளார். என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை இவருடைய நூல்கள்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து இது எதுலேருந்து வந்திருக்குன்னா தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூல்லேருந்து அந்த செய்தியை தொகுத்து இது வெளியிட்டிருக்கிறாங்க. இது நம்ம தனியார் இலக்கணம் நான் போடுறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ஓமையால் விளக்கப்பெறும் பொருட்கள். நான் ஏற்கனவே தனி வீடியோவில் ஓமையால் விளக்கப்பெறும் இது மட்டும் ஒரு 250 ஓமைகள் கொடுத்துருக்குறேன். நான் ஆடியோவாக நம்மளோட சேனலில் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல். அப்போ என்ன வரும் இதில் பாருங்கள்? எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது, என்ன வருங்க? தற்செயல் நிகழ்வு. பசுமரத்தாணி போல, எளிதில் மனதில் பதித்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இப்போ ஒற்றுமையின்மை தான். குன்றில் மேலிட்ட விளக்கை போல அப்படின்னா என்னங்க? வெளிச்சம். வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான். பலன் நழுவி பாலில் விழுந்தது போல, எதிர்பாராத ஒரு செயல்தான். உடலும் உயிரும் போல ஒற்றுமை. கிணற்று தவளை போல, யாதும் அறியாமல் இருக்கிறது தான். இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், நோய், டிசீஸ், கலைச்சொற்கள்லாம் எல்லாமே விடாமல் நான் என்னென்னா சிலபஸ் வைஸாக ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தான் அதையே இதில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். எல்லாமே 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள் நம்மளோட இதில் நோய், டிசீஸ், மூலிகை, ஹெர்ப்ஸ், சிறுதானியங்கள், மில்லட்ஸ், பட்டய கணக்கர், ஆடிட்டர், பக்க விளைவு, சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி, ஆன்டிபயோட்டிக், மரபணு, நுண்ணுயிர் முறி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நுண்ணுயிர் முறி, ஆன்டிபயோட்டிக், மரபணு, ஜீன், ஒவ்வாமை, அலர்ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம முடித்தாச்சு. நீங்கள் லெசனில் இருக்கிற திருக்குறள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்குற எக்ஸ்ட்ரா திருக்குறள்லாம். ஆனால் நம்மளுக்கு லெசனில் இருக்கிறது தான் கண்டிப்பாக கேட்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது எப்படி கேட்பாங்கன்னு நம்ம போன இதில் கூட சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு இதுலேயும் நான் திருக்குறள் சொல்லும்போதெல்லாம் எப்படி திருக்குறள் கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.